அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாற்றம் ஏற்படும். ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் 17ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆட்சி பலம் பெறும் நேரமாக இந்த தருணம் அமைவதால் ரிஷபராசிக்காரர்களின் தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாகவும் ராசிக்கு சகாயமற்றவருமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் இது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் தலைவிதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் ஜென்மம், சுகம், அர்த்தாஷ்டகம், அஷ்டமம் போன்ற இடங்களிலும் விரயம் போன்ற இடங்களிலும் பலம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. அதில் ஒரு இடமான 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சூரியன். அவர் சுகஸ்தானமாகிய 4இல் நுழைவது நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்கு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அடித்தளம் இடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. ஏனென்றால் பொதுவாக சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் எந்த இடத்திலும் தற்போது இல்லை. சுகஸ்தானமாகிய 4இல் ஆட்சி பலம் பெறுவதால் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாகவே ராசிக்கு சகாயமற்றவராக பார்க்கப்பட்டாலும் கூட நவகிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார் சூரியன். அப்படிப்பட்டவர் நவகிரகங்களின் இயக்கம், ஆற்றல் அனைத்திற்கும் மூலமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இல்லை என்றால் உலகில் உயிர்களே இல்லை என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு ஆற்றலும் வலிமையும் பெற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சூரியன் மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை, 7ஆம் பார்வையை தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நெருக்கடிகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் சூரியன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். நினைப்பதை காட்டிலும் அலைச்சல், சிரமம், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உறுதியாக கைகூடும். ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எந்த பணியாக இருந்தாலும் திட்டமிடுதல் மிக முக்கியமான ஒன்று. சிறு பணியாக இருந்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் அலைச்சல், சிரமத்தை ரிஷபராசிக்காரர்கள் தவிர்த்து வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சூரியனின் அருளால் நிச்சயமாக உங்களை தேடி வரும். இது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் போதுமான அளவிற்கு பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும், திருப்திகரமான குடும்ப சூழலும், மகிழ்ச்சியான சூழ்நிலையும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், சிரமங்கள் வந்தாலும் அவற்றை எளிதில் சமாளிப்பதில் மிக நல்ல ஆற்றல் கிடைக்க போகிறது. சில நேரங்களில் எதிர்பாராத சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த சிரமங்கள் அனைத்தையும் முழுமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருப்பதால் பல சிரமங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம், குறிப்பாக மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களது தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து
நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் விரும்பிய மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள், உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய தொல்லைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி குடும்பத்தில் உறவினர் ஒருவர் வருகையால் உற்சாகமும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும், திருப்திகரமான சூழல் நிறைவாக அமைவதற்கான யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ஜீவனஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக சூரியனின் பார்வையால் மாற்றப்படுவதால் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, சிறு பதவி உயர்வு போன்றவையாது நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதோடு கண்டிப்பாக மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் செயல்பாடுகளில் இருந்த அதிருப்திகரமான சூழல் மாறுவதற்கான வாய்ப்பும், மிக பெரிய அளவிலான மாற்றம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. சிறு சிறு தடங்கல்கள் உறுதியாக தகர்த்தெறியக்கூடிய தனித்துவமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. மனதிற்கு பிடிக்காத வேலையில் இருப்பவர்களுக்கு அந்த வேலையை விட்டு மனதிற்கு பிடித்த எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வேலைக்கான வாய்ப்பும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து மிக பெரிய அளவிலான அதிரடியான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சற்று மந்தமாக ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் நெருக்கடிகள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விஸ்தரிப்பு திட்டங்களை அவசியம் என்றால் மேற்கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்ட பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பல சிரமங்களை தகர்த்தெறிந்து புதிய வாய்ப்பையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். புதிய தயாரிப்புகளில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் கலைத்துறையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரகங்களில் மிக வலுவாக சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நல்ல பல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்விதமான காரிய தடையுமின்றி நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் அற்புதமான தருணமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார். எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மறைமுகமாக இருந்த பல தொந்தரவுகளை இந்த தருணத்தில் நீக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும், எதிர்பார்க்கக்கூடிய கல்வி உதவித்தொகை போன்றவையும் சாதகமாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் பயிர் பச்சை நன்கு செழித்து வளரும். விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல திருப்பம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலில் ஆற்றல் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனுதினமும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொண்டு நிறைந்த நன்மையை ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை.